திருச்சியில காதலனோட விடுதி அறையில தனிமையில் இருந்த இளம்பெண் மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. போதை ஊசி காரணமான போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தினேஷ். வணக்கம். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக போதைப் பொருட்கள் மூலமாக உயிரிழப்புகள் ஏற்படும் சம்பவம் தொடர்ந்து ஏற்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் திருச்சியிலும் பெண் ஒருவர் போதை ஊசியை பயன்படுத்தி உயிரிழந்து உள்ளார். அந்த சம்பவம் நிறைந்துள்ளது. இது தொடர்பாக நாம் விசாரித்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருச்சி அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சதாம் ஹுசைன் என்ற நபர் அதே பகுதியைச் சேர்ந்த 18 வயது மிக்க இளம்பெண் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் கடந்த சில நாட்களாகவே காதலித்து வந்துள்ள நிலையில அந்த பெண்மணி திருமணம் போன்ற பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு கேட்டரிங் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு வெளி ஊர்களுக்கு சென்று வந்துள்ள நிலையில கடந்த 1ஆம் தேதி வேலைக்கு செல்வதாக வீட்டில் சொல்லிவிட்டு சென்ற அந்த இளம்பெண் தனது காதலனுடன் பல்வேறு ஊர்களை சுற்றிவிட்டு திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் எதிரே இருக்கக்கூடிய தனியார் விடுதியில ரூம் எடுத்து தங்கியுள்ளனர். அப்போது அந்த விடுதியில் இருந்த அவர்கள் இருவரும் போதை ஊசி மற்றும் மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக அந்த பெண்மணி மயக்க நிலை அடைந்துள்ளார். உடனடியாக என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த சதாம் ஹுசைன் அவருடைய நண்பர் ஷேக் அப்துல்லாவை அணுகி இருவரும் சேர்ந்து அந்த பெண்மணியை அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு சிகிச்சை அளிப்பதற்கு மறுத்த மருத்துவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என அறிவுறுத்தி இருக்கின்றனர். அந்த பெண்மணியை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது அதனை அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டார் என்ற தகவலையும் தெரிவித்துள்ளனர். உடனடியாக காவல்துறைக்கும் இந்த தொடர்பாக தகவல் தெரிவித்த நிலையில கண்டோன்மெண்ட் காவல் நிலைய போலீசார் அங்கு விரைந்து வந்து அந்த இறப்பு குறித்தும் அந்த நண்பர்களிடம் அதாவது காதலன் மற்றும் அந்த நண்பரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை மேற்கொண்டதில் போதை ஊசி மற்றும் போதை மாத்திரை பயன்படுத்தியதன் காரணமாக இவர் உயிரிழந்துள்ளார் என்ற தகவலும் கிடைத்த நிலையில இந்த ஊசி மாத்திரைகள் எப்படி கிடைத்தது என்பது குறித்து விசாரிக்கும் போது அவர் இறந்த பெண்மணியினுடைய தாயார் அரியமங்கலம் பகுதியில் அதிகமாக இந்த போதை ஊசி மற்றும் மாத்திரைகளை விற்று வந்ததாகவும் அவர் பலமுறை அவர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் காவல்துறையினர் தொடர்ந்து அவரை எச்சரித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த சதாம் ஹுசைன் மீது ஏற்கனவே இந்த பெண்மணி புகார் அளித்ததன் பேரில் போக்சோ வழக்கும் இந்த சதாம் ஹுசைன் மீது இருந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இவ்வாறாக இந்த சம்பவத்தில் பல்வேறு தகவல்கள் கிடைத்த நிலையில ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தி இளம்பெண் இறந்த சம்பவம் திருச்சியில் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கண்டோன்மெண்ட் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த இருவரையும் சதாம் ஹுசைன் மற்றும் ஷேக் அப்துல்லா இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவம் திருச்சியில் இளம்பெண் ஒருவர் இறந்த சம்பவம் மிக பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறையினர் பலமுறை அறிவித்திருக்கிறார்கள். மேலும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இந்த போதைப் பொருள் புழக்கம் என்பது முற்றிலுமாக நீங்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் இதில் அடிமையாகாத வண்ணம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தி வருகின்றனர். மேலும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வரும் நிலையில இதுபோன்ற உயிரிழப்பு சம்பவம் மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.